இதுக்காக நான் வந்தேன், எனக்கு தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டேன், நான் விசுவாசமாக இருந்ததை தாண்டி நான் வேறு என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 நிமிஷம் பேசினார். கடந்த காலங்களில் நான் இருந்த தன்னுடைய சூழ்நிலை என்ன, எதற்காக நான் அதிமுகவில் இருந்து என்னை சுத்தமாக ஓரம் கட்டிட்டாங்க, எனக்கு ஒரு வழி இல்லைங்கிறதுனால நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு தாய்க்கழகமான திமுகவுக்கு நான் வந்தேன். நான் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில எனக்கு வந்து முதல்வர் வந்து எனக்கு ஆறுதலாக என்னை கூப்பிட்டு என்னை அரவணைச்சிக்கிட்டாரு. ஓபிஎஸ் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் என்றைக்குமே அந்த கட்சியில் இருந்தபோது கூட நான் வந்து தனி அணி அமைச்சிட்டது இல்லை, எனக்குன்னு ஒரு குரூப்பிசம் பண்ண மாட்டேன், அதுவும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதே நிலையில் தான் இங்கே வந்திருக்கேன், நான் அதனால் உங்களுக்கு எப்பவுமே விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிறத சிஎம்கிட்ட அவர் சொன்னார். தலைமைக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு இது பதவி கொடுப்பாங்க, அதனால மாற்றமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கண்டிப்பாக நீங்கள் அமைச்சர் பதவியோடு தாண்டி அவர் வந்து சபாநாயகருக்கு ஒரு சரியான நபர், ஒரு சீனியாரிட்டி நீங்கள் கண்டிப்பாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் விசுவாசத்தின் மறுபெயர் ஓபிஎஸ்ங்கிற மாதிரி துரோகத்துக்கு மறுபெயர் எடப்பாடி பழனிசாமின்னு ஆரம்பித்தார் சிஎம். சசிகலாவை தான் அவர் காலில் விழுந்து பதவி வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலாவையே நீ யார், உன் காலில் விழுந்தா நான் பதவி வாங்கினேன்னு கேட்ட ஒரு பழனிசாமி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கப்புறம் வரிசையாக பேச ஆரம்பித்தார். ஓபிஎஸ்ன்னு சொன்னா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே சொல் விசுவாசம். அதிமுக தொண்டர்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட குறிப்பிட்டு சொல்கிறேன், பிஜேபி உங்களை விடாது, நீங்கள் அறிவாலயத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் கால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கம். வணக்கம் சார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சார். ஸோ அவருடைய அந்த இணைப்பு விழா, அவரும் அவரை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து தன்னை திமுகவில் வந்து இணைத்திருக்கிறாங்க. அமமுகவை சார்ந்தவர்களும் அஇஅதிமுகவை சார்ந்தவர்களும் நம்ம பார்க்கிறோம். அதுல முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பல நற்சான்றிதழ் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஓவரால் இந்த விழாவில் வந்து என்ன அட்ரஸ் பண்ணாரு முதலமைச்சர்? இல்லை, நல்ல ஒரு பெரிய அங்கீகாரம் தான் வச்சுங்களேன். ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார் முதல்வர். அதாவது நீங்கள் வந்து அதிமுக ஜெயலலிதா அப்படின்னு எல்லாமே வேறு மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்த நிலையில் ஸ்டேஜில் வந்து ஓபிஎஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் முன்னிலையை அவர் தான் வச்சு அவர் வந்து இதுக்காக நான் வந்தேன், எனக்கு தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டேன், நான் விசுவாசமாக இருந்ததை தாண்டி நான் வேறு என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 நிமிஷம் பேசினார். கடந்த காலங்களில் நான் இருந்த தன்னுடைய சூழ்நிலை என்ன, எதற்காக நான் அதிமுகவில் இருந்து என்னை சுத்தமாக ஓரம் கட்டிட்டாங்க, எனக்கு ஒரு வழி இல்லைங்கிறதுனால நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு தாய்க்கழகமான திமுகவுக்கு நான் வந்தேன், நான் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில எனக்கு வந்து முதல்வர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக என்னை கூப்பிட்டு என்னை அரவணைச்சிக்கிட்டாரு, ரொம்ப நன்றிங்கிறத முதல்வர் வந்து ஓபிஎஸ் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாகவே பேசினார். ஏன்னா உண்மை தானே, நம்ம நல்லாவே கண்கூடாக பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே ஓபிஎஸ் அந்த வேஷ்டி கூட கட்ட முடியல, கொடி வைக்க முடியல. பட் அதிமுகவில் இருக்கிறேங்கிற பேரில் இருந்து கூடுதலே இருக்கிற நண்பர்கள் எல்லாமே வெளியே போக வேண்டிய சூழல் போனதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தார். ஒரு வழி இல்லாமல் நான் இன்றைக்கி வந்துட்டேங்கிறத தெளிவாகவே இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து தனது ஆதரவாளர்கள் மத்தியில் திமுக தலைவர்கிட்ட ஓப்பனாகவே இன்றைக்கி பேசினார்னு வச்சுங்களேன். அவர் பேசி முடித்த உடனே சிஎம் பேசினது ஒரே ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொன்னார். ஓபிஎஸ்க்கு மறுபெயர் விசுவாசம். அது நம்ம சொல்லலை, ஜெயலலிதாவே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நற்சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும். அந்த இதில் ஓபிஎஸ் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் என்றைக்குமே அந்த கட்சியில் இருந்தபோது கூட நான் வந்து தனி அணி அமைச்சிட்டது இல்லை, எனக்குன்னு ஒரு குரூப்பிசம் பண்ண மாட்டேன், அதுவும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஓபிஎஸ். ஏன்னா நீங்கள் ஓபிஎஸ் ஒரு டீமாக இருக்கார், புதுசாக வந்தவங்க ஓபிஎஸ் டீம்னு சொல்லிடக்கூடாதுங்கிறது ஒரு ப்ரிகாஷனாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே ஓபிஎஸ் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்.
நான் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே இருந்த கட்சியில் கூட எனக்குன்னு ஒரு அணியை நான் உருவாக்குனது இல்லை. அதே நிலையில தான் இங்கே வந்திருக்கேன். நான் அதனால் உங்களுக்கு எப்பயுமே விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிறத சிஎம்கிட்ட அவர் சொன்னார். சிஎம் பேசும்போது அதே தான் சொன்னார். ஜெயலலிதாவால் வந்து பெரிதும் பாராட்டப்பட்டவர் ஓபிஎஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை சிஎம் சொன்னார். நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த காலங்கள்லாம் அண்ணா திமுக 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 அண்ணா திமுகங்கிற மாதிரி டேரிங்காக டெட் எகேன்ஸ்டுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அது என்ன சொன்னார், அவங்க விரோதி மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அதை வந்து நம்ம உணவு இன்னைக்கு சொன்னார். சிஎம்ஏ அதை அட்மிட் பண்ணி பேசினார். நம்ம சட்டமன்றத்தில் ஒரு ஓபிஎஸ் வந்து என்னை பார்த்து சிரித்தார். அது ஒரு பெரிய குற்றமாக சொல்லி அவரை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னார். அது ஒரு நாகரிகமான விஷயம். நான் இன்றைக்கி அதுதான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கட்சியாக இருக்கலாம். நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஒரு பரஸ்பரம் பார்க்கும்போது ஒரு வணக்கம் சொல்கிறது தப்பா? அது கூட அது ஓபிஎஸ் மேலே அவரை போய் ஒரு பெரிய புகார் கொடுத்து அவரை போய் டேமேஜ் பண்ணிட்டாங்க அவரை ஓபிஎஸ்ஸை. பட் ஆனால் ஓபிஎஸ் என்றைக்குமே ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த காலகட்டத்திலையும் ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார்னு சொன்னார். வெக்கமாக வந்துருச்சு யாருக்கு? ஓபிஎஸ்க்கே வெக்கமாக இருந்தது. சிஎம் வந்து சிரித்த முகத்தோட ஓபிஎஸ் எப்போதுமே இருப்பார். இப்போ பாரு, இப்போ கூட பாருங்க சிரிக்கிறாரு அப்படின்னார்ல. ஓபிஎஸ் ஒரே சிரிப்பு. ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. முரசொலியிலே அவரை வந்து பச்சை தமிழர் என்று ஆமா, குறிப்பிட்டதா சிஎம் வந்து அதாவது இலங்கை தமிழர் சம்பந்தமான ஒரு விஷயத்துல அப்ப எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருந்திருக்காரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவரா யார் இருந்திருப்பாரு? ஜெயலலிதா இருந்திருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்திருப்பாங்க. இருந்திருப்பாங்க. அப்போ இவர் துணைத் தலைவரா இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் இலங்கை பிரச்சனை சம்பந்தமா பேசும்போது ஒரு ஓபிஎஸ் பேசியிருக்காரு. அவர் பேசினதை வந்து முரசொலியில வந்து அடுத்த நாள் பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் பேச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். நீங்க முரசொலி பாராட்டிருச்சுனாவே உடனே அதிமுக ஒரு பிரச்சனை வந்துருமே. எங்க ஜெயலலிதா கோச்சுக்குவாங்களோட ஒரு பயம் வந்துருமே எல்லாத்துக்கும். அப்படி அது சட்டமன்றத்திலையும் அதை பேசியிருக்காரு அடுத்த நாள். முரசொலி வந்து வேணும்னே என்னை வந்து டேமேஜ் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு வருத்தப்பட்டார் போல் இருக்கு. பட் அப்போ சிஎம் சொன்னாராம், அப்படி இல்லை, நீ பச்சை தமிழர் பன்னீர்செல்வம்ங்கிறது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு அடைமொழி. நாங்களை வந்து முரசொலியில் முரசு கொட்டியிருக்கிறோம். உங்களுடைய பேச்சை பாராட்டி இருக்குமே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் அவருக்கு சொன்னாராம் சிஎம். அப்படின்னு சிஎம் என்ன சொன்னார், அந்த வார்த்தையை சொன்னார். கலைஞராலும் கூட அந்த காலத்திலேயே பாராட்டப்பட்டவர் பன்னீர்செல்வம், பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் அப்படின்னு அன்னைக்கே முதல்வரே வந்து கலைஞரே பாராட்டினாரு அப்படிங்கிறத சொன்னார். அதனால் தொடர்ந்து வந்து அதிமுகவா இருந்தாலும் கூட அவர் எப்பயுமே ரொம்ப ஒரு பெரிய ஹார்ஷாக நடந்துக்க மாட்டாருங்கிற மாதிரி சொன்னார். சிஎம் ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் தொடர்ச்சியாக சொன்னார். நீங்கள் வந்து இந்த அப்போ ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பித்தார், போன மாதம் கூட நினச்சிருக்க மாட்டார் ஓபிஎஸ் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருப்பாருன்னு அவர் கூட நினச்சிருக்க மாட்டார். காரணம் அப்படி ஒரு காலம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நீங்கள் விசுவாசத்தின் மறுபெயர் ஓபிஎஸ்ங்கிற மாதிரி துரோகத்துக்கு மறுபெயர் எடப்பாடி பழனிசாமின்னு ஆரம்பித்தார் சிஎம். சசிகலாவை தான் அவர் காலில் விழுந்து பதவி வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலாவையே நீ யார், உன் காலில் விழுந்து நான் பதவி வாங்கினேன்னு கேட்ட ஒரு பழனிசாமி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கப்புறம் வரிசையாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் வந்து அண்ணா அது நல்ல ஒரு விளக்கம் சொன்னார் வைக்கும். அண்ணா பெயரை கொண்ட அதிமுகவிலிருந்து கட்சியிலிருந்து அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கு வந்திருக்காரு, அவ்வளோதானே, தாண்டி வேற ஒன்றும் இல்லைன்னாரு சிஎம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து திமுகவுக்கு வந்ததை ரொம்ப டீசெண்டாக சொன்னார். அண்ணா பெயரை கொண்ட ஒரு கட்சியிலிருந்து அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கு வந்திருக்காரு, அவ்வளோதான், இதில் ஒன்றும் நம்ம ஒரு பெரிய ஒரு இதாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னார். தொடர்ந்து எடப்பாடியை வந்து விமர்சனம் பண்ணார். சிஎம் பேசும்போதே சொன்னார், நீங்கள் விளையாட்டாக நினச்சிட்டீங்க, உங்கள் சுயநலத்துக்காக அந்த கட்சியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டீங்க. கண்டிப்பாக பாருங்கள் அதிமுக ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவோம் பிஜேபி. நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க அதெல்லாம் இல்லை, இந்த கவர்மெண்ட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பொதுச்சாளர்லேருந்து தூக்கிறோம் பிஜேபி. காரணம் என்னென்னா உங்களுடைய சுயநலம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் தெளிவாக சொல்லிட்டு கவர்னர் மாற்றத்தையும் அப்படியே சொன்னார் அந்த பேச்சிலே. எங்களுடைய பிரச்சார பீரங்கி கவர்னரை மாற்றிட்டீங்க, எலெக்ஷன் டைமில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு ஒரு கிண்டலாக பேசினார். பேசிட்டு இதையும் சொன்னார், நான் பல கோரிக்கைகளை கேட்டேன், கவர்னரை மாற்றிடாதீங்க எலெக்ஷன் வரைக்கும்னு சொன்னேன்,
அந்த கோரிக்கை கூடயா கேட்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு பிஜேபியை சொல்லிட்டு, ஒரு காலத்துலையும் பிஜேபி வந்து நல்லது செஞ்சதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதை தெரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இன்னைக்கு நடந்திருக்க பீகார் முதற்கொண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க தயவு செய்து நீங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாத்தையும் நான் இது உங்கள்ட்ட குறிப்பிட்டு சொல்றேன். பிஜேபி உங்களை விடாது. அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுதான் சொன்னாரு. அதனால நீங்க அறிவாலயத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் கால்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதனால இந்த இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய அங்கீகாரம் குடுத்த மாரி தான் இருந்தது நான். ஏன்னா அவரு கலைஞரால் பாராட்டப்பட்டவர்ன்னு சொல்லலாம். ஓகே. ஜெயலலிதாவாலயும் பாராட்டப்பட்டவர் அவரு. விசுவாசம்ங்கிறது மாரி பேர் அவரு. அதனால எனக்கு அப்பயிலேருந்தே அவர பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி சொன்னார். ஸோ அது அதிமுகவோட ஓட் பேங்க குறி வச்சு இப்படிப்பட்ட பேச்சுக்கள அவர் பேசுறாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 100 இப்போ 100 இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போட்டு பிற கட்சியினர் திமுகவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய பண்ணி, ஓபிஎஸ்க்கு இப்படி ஒரு புகழாரம் கொடுத்து ஒரு கண்ணியப்படுத்துறாங்க அப்படின்னா, உள்ளூர் திமுக வாசிகள் எப்படி பார்ப்பாங்க? குறிப்பா தங்க தமிழ்ச்செல்வனே எப்படி பார்ப்பாரு? நம்மளும் வந்தோம், நம்ம வந்தோம் எம்பி ஆயிட்டோம். இப்போ ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு. நமக்கு போட்டியாளரா வந்துருவாரா? அடுத்து இவரு யாரு வந்து தேனி மாவட்டத்துல நம்ம தான் ஒரு ஐகானிக் ஃபிகரா வந்து டிஎம்கேக்கு ஆவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ இவரு ஏட்டுக்கு போட்டியா நமக்கு வந்துட்டாரே! அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்காதா? தேனியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே தர்ம சங்கடமா இருக்காதா? இல்ல ஏன் அது கடந்த காலங்கள்ல தங்க தமிழ்ச்செல்வனும் இதே மாரி தானே வந்தாரு ஒரு முறை. அவரும் அப்படித்தானே வந்தாரு. புரியுதுங்களா? நீங்க அப்படியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது கட்சியில. எந்த கட்சியிலயும் சொல்றேன். நீங்க அதிமுகவுக்கு போகும்போது அந்த மாரி தான் சொல்றேன். திமுகலயும் அதே மாரி தான். நீங்க இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும். அவ்வளோதான். எந்த கட்சியிலயுமே. நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தானே. ஸோ நீங்க சோர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா, அப்பதான் அதுக்காக தான் ஓபிஎஸ் ஒரு வார்த்தைய சொன்னாரு. நான் கோஷ்டி அரசியல் பண்றதுக்கு இங்க வரல. நான் எந்த காலத்திலயும் நான் கோஷ்டி அரசியல் பண்ணதில்லன்னாரு. சரி அதுதான் மேட்ரு. நீங்க 2வது ஒரு விஷயம் நல்லா வைக்கும். நீங்க இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா தான் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் உடைய வருகை. ஏன்னா, அதிமுகல நீங்க முக்குளத்தூர் முகமா பார்க்கப்பட்டவர் ஓபிஎஸ். அவருடைய துரோகம்ங்கிறது வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக் தான். ஏன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து அவரு வேஷ்டி கட்டக்கூடாது, ஏடிஎம்கே கொடிய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டாரு. சாதாரண மனித கட்சியில சேர்த்துங்க. வேற வழியே இல்லாம போனது இன்னைக்கு அவர் திருப்பி அதே வார்த்தையை சொன்னார் அவர். எனக்கு வேற வழி இல்ல. அடுத்ததுக்காக நான் இதை வந்து தாய் கழகத்துக்கு இணைந்திருக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த விஷயம் வந்து அதான் சொன்னேன். ஓபிஎஸ் கோஷ்டிங்கிறது இல்ல. நீங்க அமமுக ஆட்கள் இருக்காங்க. எல்லாமே வந்து நினைப்பாங்கல்ல. இதுல ஒண்ணும் இல்லையே, தப்பு இல்லையே. எடப்பாடி நம்மள வந்து துரோகம் பண்ணிட்டாரு. முக்குளத்தூர்ல வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு அவரு. அப்படின்னு இப்ப சசிகலா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க. ஸோ இது எல்லாமே அது பெரிய ப்ளஸ்ஸா திமுகவுக்கு வரும்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால அதை பயன்படுத்திக்க திமுக தெளிவா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட விழா. இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமை அது. இன்னும் 2 நாள்ல திருச்சி மாநாடு நடக்க போகுது. இன்னும் 1 வாரத்துல எலெக்ஷன். இப்ப நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுக்கு மத்தியில இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தென் மாவட்டங்களை குறிவைத்து திமுக காய் நகர்த்துகிறது. கண்டிப்பா பெரிய பலம் கிடைக்கும். அதுக்கு சரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஐக்கியம். அதுல மாற்றம் இல்லை. கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவி வழங்கப்படும் அப்படி இல்ல என்றால்? இதுவரை அவர்கள் அபிஷியலா எதுவும் கொடுக்கப்படல. ஆமா படல. அவரும் இந்த அடிப்படை உறுப்பினர் படிவத்தை தான் வந்து நிரப்பி கொடுத்தாரு தலைமையகத்துக்கு. ஆமா. யாருக்குமே திமுகல சொல்றேன், சேர்ந்த அன்னைக்கு கிடைக்காது. எப்பயுமே கிடைக்காது. 1 மாதம் இல்ல 2 மாதமா இருக்கும். இப்ப தேர்தல் நேரம். எனக்கு தெரிந்து ஓபிஎஸ்க்கு ஒரு அவருடைய ஆதரவாளர்கள் அடிப்படையில் ஒரு 3 பேருக்கு சீட்டு வாய்ப்பு இருக்கு. மதுரையில் கோபாலகிருஷ்ணன் சேர்த்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே உசிலம்பட்டி ஐயப்பன் இருக்காரு. ஸோ அவங்க 3 பேருக்கும் சீட்டு திமுகல. அது ஒரு திரு பெரிய ஓபி ரவீந்திரநாத் அவர்களும் விருப்ப மனு கொடுத்தார் என்று செய்தி வருகிறது. கொடுத்துருக்கலாம். ஒருவேளை ஓபிஎஸ் எனக்கு வேண்டாம் என் பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம். போடி நாயக்கனூர்ல வந்து திரு ஓ பன்னீர்செல்வமுமே வந்து
விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறாருங்கிற தகவலும் நம்ம பார்த்தோமே. இல்ல ஹக்கீம், நான் அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து கொடுத்து கொடுத்து வைக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அடுத்த முறை கேட்கறதுக்கு முன்னாடி போன முறையே நான் குடுத்துருக்கேன். எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு குடுங்கன்னு கேட்கலாம். இப்ப திமுகல சீனியாரிட்டி கேட்பாங்க ஹக்கீம். நல்லா பார்த்துங்களேன். நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே மனு குடுத்துருப்பாங்க. பகுதி செயலாளர் எல்லாமே மனு குடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த பதவி, எனக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு பெரிய டாக்குமெண்ட்டு, அது பெரிய அடுத்தடுத்த சீனியாரிட்டிக்கு இது ஒரு வாய்ப்பு. கடந்த முறை கேட்டேன். 2026ல நான் கேட்டிருந்தேங்க ஏற்கனவே, எனக்கு தரல. 2021ல குடுத்தீங்க, கேட்டீங்க. இப்படியே தான் வரும். ஸோ அதனால எல்லாம் குடுத்துருப்பாங்க. பட் கண்டிப்பா ஓபிஎஸ்க்கு இது பதவி குடுப்பாங்க. அதனால மாற்றமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். கண்டிப்பா நீங்க அமைச்சர் பதவியோ தாண்டி, அவரு வந்து சபாநாயகருக்கு ஒரு சரியான நபர். சீனியாரிட்டிக்கு. நீங்க கண்டிப்பாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பொதுவா நம்ம சொல்றேன். திமுக வட்டத்துல விசாரிக்கும் பொழுது, சபாநாயகர் பதவி அப்படிப்பட்ட சமூகத்துக்கு குடுத்துற மாட்டாங்க. சபாநாயகர் பதவிங்கிறது ஒரு உயர் பதவியாக எல்லா அதாவது உறுப்பினர்கள் சமமாக அமர்வார்கள். அதற்கு உயரிய பதவியாக ஒரு இடத்துல அமர வைக்கக்கூடிய பதவியா இருக்கிறதுனால, அது ஒரு அ சென்டிமெண்டல் போஸ்ட்டாவும் இருக்கு. எனவே அது சரி. குடுக்காதா இருந்தா ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பாவு அப்படிப்பட்ட அப்பாவு யாரு? அப்பாவு யாரு? பிஹெச் பாண்டியன் யாரு? ம். என்ன பேசுறீங்க? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அந்த மாரி என்னை பொறுத்தவரை, அந்த மாரி இருந்த மாரிலாம் தெரியல. ஜெயக்குமார் யாரு? அவர் புரியுதுங்களா உங்களுக்கு? மீனவ சமூகத்தைச் இல்ல. சேர்ந்தவர். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா, பிஹெச் பாண்டியன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர். ம். 5 வருடம் இருந்த ஒரு அப்பாவும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர். நீங்க என்னை பொறுத்தவரை சாதியை பார்த்து எனக்கு தெரிந்து தனபால் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில குடுத்தது. அதுக்கப்புறம் அது சினிமா வந்தது. இந்த மாரி விஷயத்துக்காக நீங்க அத சொல்றீங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. சபாநாயகர்ங்கிறது அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான போஸ்டிங் ஹக்கீம். அத சரியான டேக்கிள் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் யாரும் கிடையாது. அந்த சட்டமன்றத்தில் உள்ள எந்த விஷயம்னாலும் அவர் நெனச்சா பண்ணிடலாம். ம். தகுதி நீக்கம் செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட தானே இருக்கு. 18 எம்எல்ஏக்கள் அவங்க தானே பண்ணாரு. அதனால என்னை பொறுத்தவரை சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப திமுக அது 2.0 அமைந்தால் அது சபாநாயகர் பதவி இப்படி கிடைப்பதற்கான கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும். இருக்குன்றீங்க. ஒண்ணும் இல்ல, வாய்ப்பு அதிகம். அப்புறம் அதே இன்னொரு மாரி விமர்சனம் வைக்கப்படும்ல. இப்போ திமுகனாலே முக்குலத்தோருக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய கட்சி. அதுல முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படும் இல்லையா? மற்றவர்களுக்கு அதிமுகவுக்கு தாங்க யாருக்குமே இருக்கு. வந்து ஆ அதிமுக நீங்க இல்ல, இல்ல. நீங்க சொல்றது தவறா சொல்றீங்க. அதிமுகவுக்கு மட்டும் தான். அதிமுக காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா காலத்தில் சசிகலா சசிகலா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்குலத்தோர் சமூகத்தை தொடர்ந்து அவங்க வந்து ம். அவங்களுக்கு நெறைய முக்கியத்துவம். சசிகலா எங்க ஆளுன்னு சொல்லி அதிமுக உடைய தொண்டர் முதற்கொண்டு அந்த மாரி தென் மாவட்டத்தில இருக்கவங்க எல்லாமே. நீங்க அதே மாரி தேவர் ஜெயந்தி இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அதிமுகவை சார்ந்த விஷயங்களா இருந்தது. இப்ப பட் அந்த மாரி அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கக்கூடியவர்களே கணிசமா வந்து இருக்கிறாங்க முக்குலத்து சமூகத்தை அது சார்ந்தவர்கள். இருக்கலாம். நான் அததான் சொல்றேனே. பட் ஆனால் நீங்க அப்படி ஒரு வந்து முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து, அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருந்தவர்கள் கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு தான் முக்குலத்தோர் வந்து பெரிய பலமா இருந்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இன்னைக்கு காலம் வந்து எடப்பாடியுடைய அரசியல் காரணமா இன்னைக்கு அதிமுகவுக்கு அவங்க பலம் இழந்துருச்சு. முக்குலத்தோர் பலம்ங்கிறத இழந்துருச்சு. அத திமுக பயன்படுத்திக்குது. திமுக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலலாம் மாற்றம் இல்ல. ஆமாமா. இப்போ ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக தென் தமிழகத்தில் அவரால் திமுகவுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஓட்டு வங்கி இருக்கிறது நிச்சயமாக என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி அ ஒரு பக்கம் இழுபறியிலே நீடித்துட்டு இருக்கு. என்ன சீட்டு பகிர்வு அங்க வந்து நடந்து கொண்டிருக்கிறது? யார் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் பெரிதாக வரவில்லை. இங்கு திமுகவில் அ பல கட்சிகளுக்கு வந்து வழங்கப்பட்டு விட்டது. காங்கிரசுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இன்னும் சிறு சிறு கட்சிகளுக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு தான் வந்து வழங்க வேண்டும். அதுவும் தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் கூட பேச்சுவார்த்தை வந்து அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆமா. அதிமுகவிலே இதுவரை அப்படிப்பட்ட ஸ்ட்ரக் எந்த ஆயி ஒரு நிக்குது. பேச்சுவார்த்தையுமே வந்து நடத்தல. ஃபர்தரா எதுவுமே போகல. என்ன ஸ்ட்ரக் ஆயி நடந்துட்டு இருக்கு அங்க? நிக்குது. ஆமா. ஸ்ட்ரக் ஆயி நிக்குது. ஆரம்பத்துல ரொம்ப ஸ்பீடா பண்ணது அதிமுக, பாஜக கூட்டணி தான். 1 பட் வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. நீங்க முக்கிய கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. பிஜேபி, நீங்க வந்து பாமக, அன்புமணி, அடுத்தது டிடிவி. அவங்க 3 பேருக்கும் அவங்க கேட்கிற அளவுக்கான சீட்டு வந்து அக்காமடேட் பண்ண முடியல அதிமுக.
அதில் வந்து ஒரு பெரிய வந்து இழுபறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி ஒரு முக்கியமான ஒரு நம்பர் கேட்குது, அது 30 35 ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் அந்த 30 35 கொடுத்தீங்கனாலும் நாங்கள் கேட்குற சீட்டெல்லாம் வேணும், தொகுதிகள் வேணும். நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, கோயில் நகரங்கள், இந்துத்துவ தென் மாவட்டங்களில் சில இடங்கள், கொங்குல சில இடங்கள், இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிறது தெளிவாக இருக்குது. அந்த இடங்கள்ல அதிமுக ஏற்கனவே நீங்கள் ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து எங்களுக்கு 20 குறையாமல் பண்ணணுன்றாங்க. ஏற்கனவே அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாச்சு, 20 தர முடியாதுன்னு சொல்லி பிஜேபி அதிமுக சொல்லிட்டு இருக்கு. டிடிவியும் அதே மாதிரி. நீங்கள் அன்புமணி ஒரு குறிப்பிட்ட 4 5 மாவட்டங்களில் தான் இருக்காரு, பாமக இருக்கு, அவங்களுக்கே நீங்கள் 20 கொடுக்குறீங்கிறப்ப எனக்கு வந்து வேணும், 15 குறைந்தது வேணும்னு கேட்டு அவர் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பட் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 6 சீட்டு தான் தரேங்கிறார். டிடிவிக்கு ஒரு அவ்வளோ பெரிய கட்சிக்கு ஒரு 6 சீட்டு தரேங்கிறாரு. ஸோ இந்த குழப்பமாக இருக்குது. ஏடிஎம்கே ஒரு தெளிவாக இப்போ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 160 நாங்கள் நிற்க போகிறோம், எங்களுக்கு 160 எங்களுக்கு கொடுத்துருங்க, மீதி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பிரிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாதான் சொல்கிறாங்க. குறைவான எண்ணிக்கையிலான கட்சிகள் தானே இருக்காங்க கூட்டணியில. திமுக அதுதான் சொல்றாங்க. மாதிரி ஒரு ரெயின்போ அலையன்ஸ் இருந்தா நம்ம நீங்க சொல்ற மாதிரி 160ல நிக்கலாம். திமுக 160 தான் கிட்டத்தட்ட நிக்க போகுது. இங்க குறைவான கட்சிகள் தானே. அப்ப அதிமுக ரெட்டையில தானே அதிகமா நிக்க போகுது. நீங்கள் 160 அதான் சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு ரெட்டலையில் நாங்கள் நிற்கணுங்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தாமரையில் நிற்க சொல்லி பிஜேபி கட்டாயப்படுத்துது. இந்த ஜான் பாண்டியன், ஏசி ஜான் சண்முகம், பாண்டியன், ஏசி சண்முகம், அவங்கள ரெட்டலை நான் நிற்கிறேன், நின்றுக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமாக இருக்குது, தாமரை வேண்டான்றாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து குழப்பங்கள்னால அப்படியே போய் நிற்குது. நீங்கள் 11ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் திருச்சி வரார், 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பியூஷ் கோயல் பேசுனதில் ஒன்றும் சரியாக இல்லை, அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அமித்ஷாட்ட பேசுங்கன்னு அவர் கழட்டிக்கிட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த ஒரு நெகோசியேஷன் ஒரு சரியாக டஃப்பாக இருக்குது, சரியாக இருக்காதுன்ட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே பேசிட்டு வாங்கன்னு சொன்னதுனால அமித்ஷா ஏதோ டைம் கொடுத்துருக்காரு, அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அடுத்த வாரம் தான் மீண்டும் அமித்ஷாட்டை பார்த்து பேசி ஃபைனல் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் இந்த தாமதத்திற்கு காரணம், அந்த குழப்பம் தான், அதில் ஒன்றும் மாற்றம். நிச்சயமா சார். பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்ட அந்த விழா மற்றும் பன்னீர்செல்வத்திற்கு திமுகவில் ஒரு மிக முக்கிய அங்கீகாரம் வந்து முதலமைச்சர் கொடுக்கிறார் என்ற தகவலை கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல அஇஅதிமுக மற்றும் பாஜக இடையே இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமான பல தகவல்களையும் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிங்க. ரொம்ப நன்றி. நன்றி.